அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் குருகுலம் காஞ்சிபுரம் அலைபேசி 9865098370 9865098370 அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நமது பதிவின் மூலமாக நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆன்மீக நிகழ்ச்சிகள் ஜோதிட நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துன்னு வந்துட்டு தான் இருக்கும். அதில் இப்போ பார்க்குறது அப்படிங்கிறது வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நவக்கிரகங்களில் முதன்மையானவரும் முக்கியமானவரும் பல நன்மைகளை தரக்கூடியவரும் இல்வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். அப்பேற்பட்ட இந்த குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு. குரு அப்படின்னா இருளை போக்குபவன். அதான் இந்த கூங்கிற வார்த்தைக்கு ரூங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது நம்ம வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து இருளையும் தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய தெய்வமாக குரு பகவான் விளங்குகிறார். திருமணத்திற்கு குரு வேணும், கல்விக்கு குரு வேணும், உத்தியோகத்திற்கு குரு வேணும், குழந்தை பாக்கியத்திற்கு குரு வேணும், ஆயுளுக்கு குரு வேணும். குரு பார்த்தால்தான் நன்மை, குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவான். இப்போ அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் எந்தெந்த இடத்திற்கு நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவருடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்தந்த இடத்துல குரு இருந்தால் நன்மை, மீதி இருக்கிற இடத்துக்கு நன்மை அல்ல. அதே மாதிரி இந்தந்த இடத்த குரு பார்த்தாலும் நன்மை. அப்போது அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சியை பற்றி நாம் தெளிவாக விரிவாக 12 ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இதில் வர பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்போது சொல்கிற மாதிரி பல ஜோதிட நூல்கள், ஜோதிட அரிச்சுவடி களஞ்சியங்கள், இந்த மாதிரி விவேக சிந்தாமணி பல பேர் பல புஸ்தகங்களில் போட்டதை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் 18 சித்தர்களில் ஒருவனான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கிரகங்கள் இந்த இடத்துல பயிற்சியாக இருந்தால் கோச்சாரத்தில் அப்போ என்னென்ன பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக அவருடைய பாடலோடு விளக்கத்தோடு பார்க்க போகிறோம். இதில் நன்மை தரக்கூடிய விதமாகவும் இருக்கும், சில ராசிகளுக்கு தீமையும் இருக்கும். அதனால் இதை கேட்டுட்டு என்னடா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு பயப்படுறதோ, அல்லது எனக்கு தப்பான கமெண்ட்ஸ் போடுறதோ, எங்கள் தொலைக்காட்சியை நிராகரிக்கிறதோ, அன்லைக் பண்ணுறதோ, இதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு தான் முழுமையான பலன்கள் கிடைக்காது. ஏன் இதை சொல்கிறேன்னா, இது முழுக்க முழுக்க உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் நடக்குங்கிறத சொல்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி பண்ணுறோம். உங்களுக்கு சில டிவியில் சொல்லுவாங்க 12 ராசிக்குமே சூப்பராக இருக்குது, ஆஹா ஓஹோ அப்படின்னு லைக் நிறையா வரணும், கமெண்ட்ஸ் போடணும். இல்லாதெல்லாம் மேலே ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா ஜாக்பாட் அடிக்கும், கோடீஸ்வரன் அவன் பார்த்தா இங்கே நல்லாவே இருக்காது குரு. இது நமக்கு தேவையில்லை. எதுக்கு பொய் பேசி சம்பாதிக்கணும்? என்ன இருக்கோ அதை சொன்னால் நீங்களும் காப்பாற்றிப்பீங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது மக்களுடைய நன்மைக்காக. நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கும். பாதிக்கப்படுறவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு டாக்டர்கிட்ட போனால் பொய் சொல்லி நல்லா இருக்கு போன்னு அனுப்ப மாட்டார்ல. நோயாளி இந்த பிரச்சனை இருக்கவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறார்கள். அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் இது நடக்கும். நாம் நம்மளை காப்பாற்றிக்கணும். அப்போது எந்த ராசிக்கு என்ன நன்மை தீமை அப்படிங்கிறத விரிவாக காண்றோம். அதனால் இந்த இப்போ தோஷம் இருக்கிறவங்க பரிகாரங்கள் பண்ணிக்கிறோம், அதை அதிலே சொல்லுவேன் என்ன பண்ணலான்னு. அதனால் இந்த குரு பயிற்சி என்னுடைய ஆத்மார்த்த ஆசை 12 ராசிகளுமே நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை விரிவாக நாம் பார்ப்போம். அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 11ஆம் நாள் குரு பகவானாகப்பட்டவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது விருச்சிக ராசிக்கு என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். கடந்த ஆண்டு பூரா உங்களுக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பலவிதமான நன்மைகளை செய்து கொண்டிருந்த குரு பகவான் தற்சமயம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கு வரார். 8ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் நன்மையா தீமையா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பலாபலன்கள் அப்படிங்கிறது என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பல 100,000 வருடங்களுக்கு முன்பாகவே சொல்லிட்டு போயிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு முதல்ல பாடல்களாக எழுதிட்டு போயிருக்கார், விளக்க உரையும் கொடுத்துருப்பார். பாடல்களை பார்ப்போம். இம்மை 8னில் வாலி பட்டம் இழந்ததும், இம்மை 8னில் வாலி பட்டமிழந்ததும், நாடப்பா ஜென்மனுக்கு நமனன் கண்டம், நலம் தப்பும் பொருள் சேதம் அரசர் தோஷம், விளங்கவே வெகு பயமாம் விளைவு போமே அப்படின்னு பாடியிருக்கார் புலிப்பாணி சித்தர்.
8ல் குரு பகவான் வந்தபோது தான் வாலிங்கிற மகாராஜா சக்கரவர்த்தி பட்டம் இழந்துடுறார். ராமாயணம் படித்தா தெரியும். சுக்ரீவன் வாலி 2 பேர் இருந்திருப்பாங்க, அண்ணா தம்பிகள். வாலி மகாராஜாவாக இருந்து இது பண்ணார். ராமரோட அம்பாலே இருந்தப்பா வாலி நிகிரகணம் சுக்ரீவ தகனம் அப்படின்லாம் ஸ்லோகம் வரும். அப்போது அந்த வாலி பட்டம் இழந்து இறந்து போகிற காரியம் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் 8ல் வரும்பொழுது நடந்தது அப்படிங்கிறார். நாடப்பா ஜென்மனுக்கு நமனால் கண்டம். 8ல் குரு வரும்பொழுது கண்டம் ஏற்படும், ஆஜலுக்கே கண்டம் ஏற்படும், யமனால் கண்டம் அப்படிங்கிறது உண்டாகுது. ஜாக்கிரதையாக இருக்கணும். நலம் தப்பும். நலம்னா உடல் நலம், தப்பி போயிடுவான். நலம் சரின்னா கரெக்டாக இருக்க உடல் நலம், தப்புன்னா உடல் நலத்துக்கு கேடு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். பொருள் சேதம், அரசர் தோஷம், அரசாங்க பகை, அரசாங்கத்தை பகைச்சிக்கிறது, பொருள் சேதமாகிறது, வெகு பயம் ஏற்படும் அப்படிங்கிறது போட்டிருக்கார். பாடலுடைய விளக்க உரைக்குள்ளே போனால் என்ன சொல்கிறாரு? போகும் வழியெல்லாம் பிரச்சனை. எதில் போனீங்களாலும் எந்த கதவை திறந்தாலும் பிரச்சனை, எங்கடா போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எதில் போனாலும் பிரச்சனையை கொடுக்கும். நோய் அதிகம் ஏற்படும், நோய் மிகுதியாகும். நோய் இருந்தால் அதிகம் ஏற்படும், இல்லைன்னா நோய் வரும். பணதன நஷ்டம் கஷ்டம், வருமானத்திற்கு கஷ்டம், வருவாய்க்கு கஷ்டம், இருக்கிற காசை விற்று சாப்பிட்றது, கஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலம். கட்டுப்படுதல், சிறை பயம், பந்தனம்னு பேர். அரசர் பகையினாலே சிறை பயம்தான், சிறை பயம் ஏற்படுது. ரோகம், கடுமையான சோகம், நோய் கடுமையான சோகத்திற்கு ஆளாகிறது. மிக்க துயரம், எதிர்பார்த்தவர்கள் நம்மளை விட்டு போயிடுவாங்க, துயரம். அபாயம், டேஞ்சர், இதெல்லாம் ஏற்படும். அதிருப்தி, எதிலையும் திருப்தி அடைய மாட்டோம், சந்தோஷம் அடைய மாட்டோம், வெறுத்து போவோம். பிரயாணத்தில் சோர்வு, அடிக்கடி பிரயாணம் போய் பிரயோஜனமில்லாத பிரயாணங்கள் மேற்கொண்டு சோர்வு ஏற்படும். கடுமையான சுகவீனம், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் படுத்துக்கிறது, நோய் நொடிக்கு ஆளாகிறது. கடன், மருத்துவ செலவு, கடனை வாங்கிப்போம், மருத்துவ செலவு அதிகரிக்கும். திருட்டு பயம் ஏற்படும், வீட்டில் களவு போகும், நம்ம பாக்கெட்டில் இருக்கிற பணம் போயிடும், ஃபோன் போயிடும், என்ன வச்சுருக்குமோ எல்லாம் போயிடும். கெட்ட பெயர், அவமானம், பாவம், பழிச்சொல், இதெல்லாம் ஏற்படுது. எதிலும் ஆபத்து, எதிலையும் ஆபத்து ஏற்பட்டுரும். விவாதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள், இதெல்லாம் ஏற்படுது. வருவாய் சுணங்கும், நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது சுணங்கி போகும். போட்டி வியாபாரம் அதிகரிக்கும், மருத்துவ செலவு அதிகரிக்கும். ஊதாரித்தனம் அப்படிங்கிறது ஏற்படும். திருடர், ஏமாற்று பேர் வழி மூலம் பணம் பறிபோகும், ஜாக்கிரதையாக இருக்கணும். வெட்டி செலவுகள் அதிகரிக்கும், மற்றவரை நம்பி ஏமாற்றம் அடைவீர்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. அப்போது விருச்சிக ராசி அப்படிங்கும் பொழுது குரு பகவான் நன்மை தரலை. குரு பயிற்சி 8ஆம் இடத்துல குரு விடுறதுனால பலவிதமான குஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், சங்கடங்கள் இதெல்லாம் கொடுக்குறாரு. இப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு யோசித்தா ஒரே ஒரு பாயிண்ட், நம்ம சொந்த ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல சாதகமான இடத்துல இருந்தால் இந்த 8ஆம் இடத்து குரு பயிற்சி விருச்சிக ராசிக்கு ஒன்றும் பண்ணாது. என்ன பண்ணணும்? இந்த ஆண்டு சனிப்பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இதெல்லாமே நடக்குது. அப்போ இந்த மாதிரி தருவாயில் நம்ம சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கணும். பார்த்துட்டோம்னா அதில் இந்த கிரகங்கள் என்னென்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சினோம்னா டோன்ட் கேர்ன்ட்டு போயிட்டே இருக்கலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பதிவை நீங்கள் பார்க்கவே ஸ்க்ராலிங்கில் என்னுடைய அலைபேசி எண் அப்படிங்கிறது வரும். 9865 9837 98650 98370. இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு, குரு பயிற்சி மட்டுமல்லாமல் மற்ற பயிற்சிகளுடைய பலன்களையும் தெரிந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.